போவா மற்றும் மீ போவா மற்றும் மீ போமா எல்சிஎம் HCFங்க. சரிங்களா? முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 48, மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டான். 2 எண் இருக்குது. இந்த 2 எண்ணுக்கு நான் HCF கண்டுபிடிச்சா 16 வருது, LCM கண்டுபிடிச்சா 240 வருது. அந்த 2 எண்ல ஒரு எண் 48. அப்ப இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டுங்க. அப்ப இதுல இருக்கிறது ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா ஜஸ்ட் மனசுல x × y HCF × LCM. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல என்ன சொல்றான் பாருங்க. இங்க பாருங்க, இவனே சொல்லிட்டான் முதல்ல. அதாவது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, HCF சின்ன நம்பரா இருக்கும், LCM பெரிய நம்பரா இருக்கும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதுல HCF 16ன்னு சொல்லிட்டான். அந்த 16 இப்படி எழுதிக்கிறேன். LCM வந்து பார்த்தீங்கன்னா 240ன்றா. இப்போ இந்த 240 இப்படி எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம். அந்த பக்கம் பெருக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு எண் 48. ஒரு எண் 48னா இப்போ நான் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எக்ஸ் அப்படியே எக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஒய் மட்டும் 48 தானேங்க? ஆமா, 48 ஈக்குவல் டு இப்படி போட்டுக்கிட்டேன். புரியுதா? எழுதுறது புரியுதுங்களா? சூப்பர். இப்போ எனக்கு என்னன்னா இன்னொரு எண் தேவை, எக்ஸ் தேவை. அப்ப பெருக்கல்ல இருக்கிற 48 ஈக்குவல் டு என்னடா பார்க்க போனா வகுத்தலா மாறிடும். கரெக்டா? பெருக்கல்ல ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கணுமா? வகுத்தலா மாறிடும். இப்போ அடிச்சு கொடுத்த ஆன்சருங்க. எங்க பாருங்க, ஓர் 24 அப்படி இங்க 10 ஆகிட்டு, ஏன்னா 0 போட்டுட்டேன். ஈர் 24 48, 24 48. சரிங்களா? ஓகே. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ல பாதி 1, 16ல பாதி 8. இங்கிட்டு 8 இருக்குது, இங்கிட்டு 10 இருக்குது. பெருக்குனா 80. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த 16ஐயும் 240ஐயும் மேல பெருக்கணும், இந்த 48 கீழே வகுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுப்பா.